أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا. عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا. أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا. عبيدك يا إله الناس غاو وليس سواك. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கின்றேன். அல் அர்பஊன நிசாஇயா என்று சொல்லப்படக்கூடிய பெண்கள் தொடர்பான 40 செய்திகள் என்கின்ற புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமதானுடைய 6வது நாளை நாம் அடைந்திருக்கின்றோம். அதில் அதிகமான வணக்க வழிபாடுகள் செய்வதற்கும் முற்று முழுதுமாக பாவங்களை விட்டு தவிர்வதற்கும் அல்லாஹு தஆலா நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதே போல் இது ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நாசா அமைப்பினரால் இன்னும் பல சமூகத்திற்கான சேவைகள் செய்து வரப்படுகிறது. வட்டி இல்லா கடனுதவி, மேலும் ஆம்புலன்ஸ் சேவை, மேலும் ஆண்களுக்கான மதரசா, இன்னும் இதுபோல சமுதாயத்திற்கு நலன் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் செய்து வருகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதற்கு பொருளாதாரம் ஒரு மிக முக்கியமான தேவையாக இருக்கும். அந்த அடிப்படையில் அந்த பொருளாதாரத்தை சமுதாயத்தை சார்ந்தே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் நாம் தான் அதற்கான ஒரு உதவியை செய்வதற்கான ஒரு முன்வர வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதற்காகவும் அதிகமாக குறிப்பாக அந்த ரமலானுடைய மாதத்தில் செலவு செய்வதற்கு அல்லாஹு தஆலா நம்மளுக்கு உதவி செய்வானாக. அடுத்ததாக நாம் இதுவரை 10 செய்திகளை பார்த்துருக்கோம். இந்த புத்தகத்துல இதுவரைக்கும் 10 விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக அந்நிய பெண்கள் இருக்கும் இடத்திலிருக்கு ஆண்கள் செல்லக்கூடாது. அந்நிய பெண்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஆண்கள் செல்லக்கூடாது என்கின்ற தலைப்புல உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ஈயாக்கும் வத்துஹூல அலன் நிசா. பெண்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அவர்களிடத்துல போய் ஆண்கள் கலப்பதை உங்களுக்கு நான் எச்சரிக்கின்றேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஃபகால ரஜுல் மினல் அன்சார். அந்த நேரத்துல அன்சாரிகள்ல ஒருவர் கேட்கிறாங்க, மிக முக்கியமான செய்தி. அன்சாரிகள்ல ஒருவர் கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ் அஃபரஐத்தல் ஹம்வை நீங்கள் பார்க்கவில்லையா? அப்படின்னா ஹம்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஹம்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹம்வு அல் மௌத். ஹம்வு என்பது மரணத்திற்கு சமமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதாவது நீங்கள் பெண்களோடு இருக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் கலக்க வேண்டாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு பெண்கள் கூட்டம் இருக்கு அப்படின்னா ஆண்களுக்கு சொல்லப்படக்கூடிய பொதுவான செய்தி, இதில் பெண்களும் வருவார்கள். ஆண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் பெண்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு, நீங்கள் அவர்கள் இருக்கக்கூடிய இடம் என்றால் அவங்க இருக்காங்கன்னு தெரியுது அப்படின்னா ஆண்கள் அங்கு போய் கலக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது பெண்களுக்கும் உண்டு. இப்ப ஆண்கள் வளமையாக வந்து போகக்கூடிய இடம் என்றால், ஒரு கூட்டமாக ஒரு ஆண்கள் பொதுவாக வந்து போகக்கூடிய இடம் என்றால் பெண்கள் அந்த இடத்திற்கு செல்வதை விட்டு தங்களை தவிர்த்து கொள்ளணும். பெண்கள் அந்த மாதிரியான இடத்திற்கு செல்வதை விட்டு பெண்கள் தங்களை தவிர்த்து கொள்ளணும். அங்க ஆண்கள் வருவாங்க, ஆண்களுடைய ஒரு கூட்டம் அங்க வந்து போகும். வளமையாகவே அவர்கள் அங்கு வரக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. அங்க ஒரு கூட்டம் எப்பவும் இருக்கும், நம்ம போகக்கூடிய நேரத்துல ஒரு கூட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு என்று தெரியுமானால், அப்படி ஒரு சுச்சுவேஷன் அங்கு இருக்குமானால் பெண்கள் அங்கு செல்வதை விட்டு தங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். பெண்கள் அங்க போவதை விட்டு, ஆண்களுக்கு இங்க சொல்லக்கூடிய கட்டளை, ஒரு இடத்துல பெண்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா அந்த இடத்திற்கு ஆண்கள் போவதற்கு தடை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அங்க பெண்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சா, ஒரு பெண்களுடைய கூட்டம் அங்க இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க அங்க போக வேணாம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் செய்தியில சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் ஒரு இடத்துல ஒரு ஆண்களுடைய கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறது பெண்களுக்கு தெரியுமானால் வளமையாகவே அங்க செல்வதை பெண்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் மார்க்கம் காட்டக்கூடிய வழிமுறை, மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வழிமுறை. அதே மாதிரி அந்த ஹதீஸ்ல கடைசியா உள்ள செய்தியை பாத்தீங்கன்னா,
அந்த அன்சாரி தோழர் கேட்கிறாங்க, அல் ஹம்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அல் ஹம்மு என்றால் யார் அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய கணவனுடைய சகோதரர்கள், கூட பிறந்தவங்க இருப்பாங்கல்ல, கணவருடைய காக்கா தம்பி, அல்லது தன்னுடைய சகோதரருடைய கணவர், தன்னுடைய லாத்தா தங்கச்சி இருப்பாங்கல்ல, அவர்களுடைய கணவர் இருப்பாங்கல்ல, இவர்கள், இந்த நபர்கள் தான் அல் ஹம் என்பது. அப்படின்னா நம்ம ஒரு வறுமையில சொல்லக்கூடிய வார்த்தைன்னா மச்சான், அந்த வார்த்தையில் தான் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். இந்த வார்த்தை இவர்களை பற்றி தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் ஹம்மு அல் மவுத், மரணத்தை பார்த்து அஞ்சுவது போல, மரணம் எச்சரிக்கப்படுவது போல இவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. யாருடைய விஷயத்துல? கணவருடைய சகோதரன், கூட பிறந்தவர், காக்கா தம்பி இருப்பாரு கணவருக்கு. அதே மாதிரி என்னுடைய ஒரு பெண்ணுடைய கூட பிறந்த சகோதரியுடைய கணவர், மச்சான்னு கூப்பிடக்கூடிய அந்த உறவு, இவர்களுடைய விஷயத்துல நீங்கள் மரணத்தை பயந்து கொள்வது போல பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஆனா ரொம்ப அதிகமாக முறையில ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப பழக்கம் எனக்கு, ரொம்ப நேசத்திற்குரியவங்க, என் கணவருடைய தம்பி, என் கணவருடைய காக்கா என்ற அடிப்படையில மிக இலகுவாக ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு உறவாக இந்த உறவு இருப்பதை நீங்க பார்க்கலாம். ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு உறவாக இந்த உறவு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்தை பார்த்து பயப்படுவதை போல நீங்கள் பயப்படுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு உருவாகவும் இந்த உறவு தான் இருக்கு. அவர்களை நலம் விசாரிப்பதோ, சலாம் சொல்வதோ, வீட்டிற்கு வந்தால் உபசரிப்பதோ அதெல்லாம் தடையல்ல, அதெல்லாம் செய்யலாம். வீட்டுக்கு வர்றாங்க, கவனிக்கலாம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலாம், சலாம் சொல்லலாம், இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்க அந்த நம்முடைய எல்லை கூடுமோ, அவர் பேச்சு முறை வளமை எந்த அளவுக்குன்னா, ஒரு மரியாதை குறைவாக பேசக்கூடிய இடத்திற்கு வாப்போ என்று பெயர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு அந்த உறவு போகுது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவங்க வாப்போ என்று பேசி ரொம்ப க்ளோஸான முறையில போன் கான்வர்சேஷனும் வந்துருச்சு அவர்களுக்கு மத்தியில. வாட்ஸ்அப்லயோ போன் பண்ணியோ, வாட்ஸ்அப்ல போன் பண்ணி பேசுவது தடையல்ல, ஒரு தேவைக்கு பேசினா தடையல்ல. ஒரு தேவைக்கு கேட்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயத்த, இந்த மாதிரி தன்னுடைய மனைவியை பத்தி பேசுறதுக்கு, அல்லது தன்னுடைய சகோதரியை பத்தி அவருடைய கணவர்கிட்ட பேசுறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு கால் பண்றாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு மெசேஜ் பண்றாங்க, அதெல்லாம் தடை இல்லை. ஆனால் அது எல்லை கடந்து போகுது, அது எல்லை கடந்து போகுது. எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றது, எல்லா விஷயத்தையும் பேசிக்கிறது, தன்னுடைய சகோதரிக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் இவரோட பேசிக்கிறது, அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது, அந்த விஷயங்கள் எல்லாம் இவர்களோடு பேசிக்கொள்வது. இப்படி அவருடைய அந்த பேச்சு முறை. இன்னும் வெளியே எங்கேயாவது போனா அங்க அவர்களோடு நெருக்கமாக பழகுவது. சரிங்களா? இதெல்லாம் நீங்க ஒழுக்கத்தோட தான் இருப்பீங்க. நீங்க உங்க ஒழுக்க குறைபாட்டுலாம் அவங்களுக்கு நான் பிரச்சனைன்னு சொல்லல, ஒழுக்கத்தோட தான் இருப்பீங்க. அது அங்க ஷைத்தான் இருக்கான்னு அர்த்தம். நம்ம எவ்வளவு ஒழுக்கத்தோடு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்துல தன்னுடைய மனைவியோடு நின்று பேசி கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய மனைவியோடு அல்லாஹ்வுடைய தூதர் நின்று தனியா இருந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க. 2 சஹாபாக்கள் அந்த இடத்துக்கு பக்கம் கடந்து போறாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நிக்கிறத பாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெண்ணோட நிக்கிறாங்கன்னு தெரியுது. அதை பார்த்துட்டு அந்த சஹாபாக்கள் அப்படியே கடந்து போறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 2 சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்றாங்க, அங்க நின்றது என்னுடைய மனைவி. பாருங்க இந்த நிகழ்வை பாருங்க. அங்க நின்றது அல்லாஹ்வுடைய தூதர், கடந்து போனது சஹாபாக்கள். தவறாக நினைப்பதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லாத ஒரு மனிதர் அங்க நிக்கிறது. ஒரு பெண்ணு கூட நிக்கிறாங்க அப்படின்னா ஒன்றில் அவர்கள் மகரமான பெண்ணா இருக்கணும். ஒரு மகரம் இல்லாத ஒரு அஜனபியான ஒரு பெண்ணாக அது இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ ஒரு தேவைக்காக அந்த பெண்ணிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க என்ற சிந்தனை தான் அந்த சஹாபாக்களுக்கு எடுத்தோம். நம்மளுக்கே அதான் வரும். நம்மளுக்கே அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி இப்படி செய்தி கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் பெண்ணோட இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன சிந்தனை வரும்? இன்னொரு மகரமான பெண்ணா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு தேவைக்காக அந்த பெண்ணிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்ற சிந்தனை நம்மளுக்கே வரும். சஹாபாக்கள் அந்த இடத்த கடந்து போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை கூப்பிட்டு சொல்றாங்க, அது என்னுடைய மனைவி. சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அதை நீங்க சொல்லணுமா? எங்களுக்கு அது தேவையில்லையா? நாங்க அந்த அளவுக்கு உங்க மேல தப்பாக நினைக்கக்கூடிய அளவிற்கு நாங்க இருக்கோம் என்கிற மாதிரி சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ரத்தம். ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஷைத்தான் மனிதர்களுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்படின்னா நீங்க நல்ல எண்ணத்துலதான் நினைச்சிட்டு போவீங்க, நீங்க நல்ல மாதிரிதான் அல்லாஹ்வுடைய தூதர் யாரோ ஒரு பெண்ணிட்ட எதுக்கோ தேவைக்காக பேசுறாங்க நினைச்சிட்டு போவீங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், அங்க ஷைத்தான் லேசா வருவான். அங்க ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அதே மாதிரி நின்றாங்க. இங்கேயும் ஒரு
இடத்துல நிக்கிறாங்களே என்னன்னு தெரியலையே, சரி ஹை நல்லதா இருக்கும் இப்படின்ட்டு நீங்க வச்சுட்டு போவீங்க. ஆனா ஒரு நுக்குத்தா சைத்தான் அந்த இடத்துல வச்சிருவான். இது அடுத்தடுத்து போகும்போது வளரும். இது வேற வேற செயல்பாடுகள்ல வேற ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி ஏதாவது ஒரு செயல் உங்களுக்கு வந்தா அந்த இடத்துல உங்களுக்கு அது வளரும். இன்னும் கொஞ்சம் அங்க எப்படி பார்த்தோம், இங்கே இந்த மாதிரி இருந்துச்சு, இங்கேயும் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி இருக்காங்களே அப்படின்ற செய்தியே ஷைத்தான் வளர்த்துக்கிட்டே போவான். அல்லாஹ்வுடைய தூதர் அதை அங்கேயே நிறுத்துறாங்க. என்னண்டு அது என்னுடைய மனைவி, இங்க முடிஞ்சிச்சா, இதுக்கப்புறம் தப்பா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஆனா இங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒழுக்கத்துக்குலாம் அங்க பிரச்சனை இல்லை, ஒழுக்க கேடான விஷயங்கள் நடக்குதுன்னு இல்ல. அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஷைத்தான் அங்க இருக்கான். ஷைத்தான் அவங்களோட ரத்த நாளங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கான். எந்த நேரத்துல எந்த மாதிரியான சிந்தனையை லேசா உள்ளத்துல போடுவான் அப்படிங்கிறது தெரியாது. ஷைத்தான் லேசா ஒரு பார்வை, ஒரு பேச்சு தவறா வராதுன்னு எந்த ஆணும் சொல்ல முடியாது. தன்னுடைய மனைவி தான், தன்னுடைய மனைவியுடன் கூட பிறந்த சகோதரி தான், லாத்தாவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், எந்த ஆணும் சொல்ல முடியாது முழுமையா அப்படி முழுமையான ஒழுக்கத்துல நான் அவர்கள்ட்ட பழகுவேன் அப்படின்னு எந்த ஆணும் வாக்குறுதி கொடுக்க முடியாது. அவன் ஒரு நேரத்துல அவனுக்கு தவறான பார்வை, தவறான சிந்தனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இது எல்லா ஆணும் ஏற்றுக்கொள்வான், எந்த ஆணும் இதையும் மறுக்க மாட்டான். இப்படி ஒரு நிலை அவனுக்கு இருக்கு. ஆனா அவன் வெளிப்படையில அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அல்லது வெளிப்படையில ஒரு நல்ல ஒழுக்கமான முறையில் நடக்கிற மாதிரி பேசுற மாதிரி காட்டிக்கலாம். ஆனால் அது ஃபித்னா தான், ஆனா அது பிரச்சனை தான். வந்து பிரச்சனையா நிக்கும் போது பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு, வராம எல்லாம் இல்ல. பிரச்சனைகள் எல்லாம் அந்த மாதிரி ரொம்ப ஜோவியெல்லாம் பழகுறோம், என் லாட்டாவுடைய மாப்பிள்ள, எனக்கு காக்கா மாதிரி தம்பி மாதிரி என்று பழகுனதெல்லாம் பிரச்சனையாக ஆன நிகழ்வுகளும் உண்டு. அதனாலதான் மார்க்கம் தடை செய்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மரணத்தை பார்த்து பயப்படுற மாதிரி நீங்க பயந்துக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய, குர்ஆனையும் ஹதீஸையும் நம்பி இருக்கக்கூடிய, மறுமை வாழ்க்கையை நம்பி இருக்கக்கூடிய நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்? நம்முடைய செயல்பாடு மச்சான்னு கூப்பிடுறதே முதல்ல தப்பு. மச்சான் நம்ம ஊர்ல யாரை கூப்பிடுறது வளமை? கணவரை கூப்பிடுறது வளமை. கணவரை தான் அந்த வார்த்தை சொல்லி கூப்பிடுவோம். கூப்பிடுற ஒரு பெண்கள் இலகுவா ஒரு வார்த்தை அவங்களுக்கு பயன்படுத்து, கணவருக்கு தான் இந்த பெயரை பயன்படுத்துவாங்க, மச்சான்ற பெயர். இதை நீங்க அவங்களுக்கு பயன்படுத்துறதே தப்பு. முதல்ல இது ஒரு வளமையான ஒரு சரியான ஒரு முறையான நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த கூப்பிடக்கூடிய அழைக்கக்கூடிய முறையாக இருந்தாலும் மார்க்க அடிப்படையில் அந்த ஒரு பெயரை தவிர்ப்பதுதான் நல்லது. வயசுல மூத்தவங்களா இருக்காங்களா காக்கான்னு கூப்பிடுங்க, வயசுல குறைஞ்சவங்களா இருக்கலாம் தம்பின்னு கூப்பிடுங்க. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை வந்துட போகுது? என்ன தர அதுல இருக்கு? ஒண்ணு இல்லையே. அது ஒரு பாதுகாப்பு, அழைக்கின்ற அந்த முறையிலேயே பாதுகாப்பு. காக்கான்னு கூப்பிடும் போது ஒரு பாதுகாப்பு அங்க இருக்கும், தம்பின்னு கூப்பிடும் போது ஒரு பாதுகாப்பு அங்க இருக்கும். மச்சான்ற வார்த்தையே ஒரு சரியில்லாத ஒரு வார்த்தை தான், அது ஹராம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் பேணுதலாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த வார்த்தைகளை கூட தவிர்ந்து கொள்வதுதான் சிறந்தது. அந்த வார்த்தைகளை கூட தவிர்ந்து கொள்வதுதான் சிறந்தது. ஆனா மற்ற விஷயங்கள் நம்ம சொன்னோமே அதெல்லாம் டோட்டலா தவிர ஹராம். அதெல்லாம் ஹிஜாப் இல்லாம அவர்கள் முன்னாடி ரொம்ப சர்வசாதாரணமாக இருப்பது, போன்ல அவர்களோட அதிகப்படியான கான்வர்சேஷனை வச்சுக்கொள்வது, அப்புறம் வெளியே எங்கேயாவது போனா மற்ற விஷயங்கள் இடங்கள்ல ரொம்ப நெருக்கமா பழகிறது, இது எல்லாமே தப்பு. அந்த மனைவிக்கு அது ரோஷத்தை ஏற்படுத்தும். ஆனா அந்த மனைவி வெளியே காட்ட மாட்டான். இந்த மனைவி இருக்காதானே உங்களுடைய மனைவி, அவருடைய சகோதரியோடு நீங்கள் நெருக்கமாக பழகுவது, ரொம்ப சர்வசாதாரணமாக பேசுவது அந்த மனைவிக்கு இயற்கையில் அது ரோஷத்தை ஏற்படுத்தும். ஆனா நம்மளே ஒரு தப்பா சொல்லிடுவோமோ, அவங்க நல்லா ஒழுக்கமா தான் பழகிட்டு இருக்காங்க, இந்த வார்த்தையை சொன்னா நம்மளே அவங்க மேல ஒழுக்க குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிற பயத்துல அந்த மனைவி அதை வெளிப்படுத்த மாட்டான். ஆனா அது ஒழுக்க குற்றச்சாட்டு எல்லாம் அல்ல, அது இயற்கை. அந்த பெண்ணுக்கு அந்த ரோஷம் இருக்கணும், அது இருக்கத்தான் செய்யும், அதை வெளிப்படுத்தவும் தான் செய்யணும். அந்த தங்கச்சியோ அந்த லாத்தாவுக்கோ சொல்லணும், என்ன உன்னுடைய இடம் ஏதோ அதோட வச்சுக்க சொல்லுங்க எனக்கு தைரியமா. அது நீங்க சொல்லிதான் ஆகணும். சொல்றத தப்பும் கிடையாது, சொல்றதால அவங்க ஏதாவது நினைச்சுக்கிட்டாலும் தப்பு கிடையாது. நீங்க சொல்லுங்க உன்னுடைய இடம் ஏதோ அதோட வச்சுக்க, அவர் உனக்கு ஒரு அந்நியான், எந்த இடத்துல நீ எவ்வளவு அளவுக்கு பேசணுமோ அந்த இடத்தோட நீ வச்சுக்க. கணவன்ட்டையும் சொல்லுங்க, அது உங்களுக்கு தங்கச்சி மாதிரி தான், எந்த அளவுக்கு நீங்க பேசணுமோ எந்த அளவுக்கு வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க வச்சுக்கிறீங்க, சொல்லுங்க. இதெல்லாம் அதுவும் நம்ம ஊருடைய வளமை டோட்டலா மாறி போயிருக்கு. அதுக்காக நம்ம அதை அங்கீகரிக்க முடியாது. டோட்டலா எல்லாமே மாறி போய் இருக்குங்கிறதால எல்லா வீட்லயும் இப்படிதான் செயல்பாடு இருக்கு, நான் பார்க்கக்கூடிய எல்லாமே இப்படிதான் இருக்கு, நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்தது எல்லாமே இந்த முறைதான் அப்படி இருக்குங்கிறதுக்காக அது அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு இடத்திற்கு வராது. சரிங்களா? இப்ப இந்த ஒரு விஷயத்தை நல்ல முறையில புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு உடனே திருத்திக்க முடியுமா என்று கேட்டால் அது சாத்தியமா என்று எனக்கும் தெரியல. உடனே நம்ம இப்ப கேட்கக்கூடிய நீங்களும் சரி, ஒரு விஷயத்தை நான் ஹதீஸ்ல இருந்து சொல்றேன், அதை நீங்க பாக்குறீங்க, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய வளமைக்கு தவறா இருக்கு அப்படின்னு தெரியுது உங்களுக்கு, அதை நீங்க மாத்தணும்னு முயற்சி செய்றீங்க. உடனே அதை உங்களால மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டா முடியுமா அப்படிங்கிறது சாத்தியமாங்கிறது எனக்கும் தெரியல. ஆனால் அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும்.
அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதுக்கு, குறைச்சிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு, அதை குறைச்சிக்கிறதுக்கு ஏதாவது முடியுமா என்பதை பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை ஒரு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் யாரு? அல்-ஹம்மு என்றால் அந்த தன்னுடைய அந்த மனைவியுடைய கணவருடைய கூட பிறந்தவர்கள். ஒரு பெண்ணுக்கு அவருடைய கணவரோடு கூட பிறந்த காக்கா தம்பி, சரிங்களா? அல்லது ஒரு பெண்ணுக்கு அவளோடு கூட பிறந்த லாத்தா தங்கச்சியுடைய கணவர். இவர்களுடைய விஷயத்தில் மிக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய பேசுற விஷயத்துல, அவர்களோடு பழகுற விஷயத்துல, சரிங்களா? மற்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களோடு ஒரு வெளியே ஒரு இடத்துக்கு அவர்களோடு சேர்ந்து போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் மிக கவனமாக அவர்களுடைய விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்தி சொல்லி காட்டுவதையும் நம்ம பார்க்கிறோம், சரிங்களா? அடுத்த விஷயத்தை பாருங்க. தேவை ஏற்படின் பெண்களுக்கென்று தனியாக கல்வி வகுப்புகளை ஏற்படுத்தி கொள்வது. அடுத்த தலைப்பு என்னன்னா, பெண்களுக்கென தனியாக கல்வி வகுப்புகளை, மார்க்க விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கென தனியான வகுப்புகளை அமைத்துக் கொள்வது. இது சம்பந்தமான செய்திகள். இது நமது ஊர்ல இந்த வளமை ஆல்ரெடி உண்டுதான். இந்த ஒரு பண்பு, இந்த வழக்கம், பெண்களுக்கென்ற மார்க்க நிகழ்ச்சிக்கு தனி வகுப்புகள் ஏற்படுத்துவது, அவர்களுக்கு என்ன கல்வி வகுப்புகள் ஏற்படுத்துவது, இதெல்லாம் நம்ம ஊர்ல உள்ள ஒரு வளமை தான். அதான் சில நலவுகளும் உண்டு. எல்லாமே மோசம், எல்லாமே பிரச்சனை, எல்லாமே தவறான விஷயங்கள் நம்ம ஊர்ல அப்படிங்கிறத நான் சொல்லல. நிறைய நலவுகள் உண்டு, நிறைய நன்மையான விஷயங்கள் உண்டு. ஆனால் உபதேசம் திருத்துகின்ற இடத்துல அந்த நல்லதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன பிரச்சனை இருக்கோ அதை தான் சொல்லணும். என்னென்ன நல்லது இருக்குன்னு லிஸ்ட் போட்டு பெருமையை ஏற்படுத்துது, அது இங்க நோக்கம் அல்ல. அதை நம்ம சொல்லலாம். நல்ல விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இப்ப ஹதீஸ்ல வந்ததால இந்த ஒரு செய்தியை நான் சொல்றேன். என்னது? பெண்களுக்கு என்ன வகுப்புகள் ஏற்படுத்துவது இன்றும் நடக்குது. மற்ற சட்டங்களோ அல்லது பொதுவான அறிவுரைகளோ தர்பியா வகுப்புகளோ பெண்களுக்கு இன்று நடக்குது. மாதம் நடக்கக்கூடிய வகுப்புகளும் உண்டு. அங்கு பெண்கள் பயனடையவும் செய்யறாங்க. இந்த ஒரு நலவு நம்ம ஊர்ல பெரும்பான்மையாக இல்லாட்டாலும் ஒரு கணிசமான கூட்டமாவது அதுல பயனடையக்கூடிய அந்த நிலை உண்டு, சரிங்களா? இது நல்ல விஷயம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நம்ம இடத்துல உண்டு. ஆனா நல்ல விஷயங்களை பேசி பேசி பெருமை ஏற்படுத்தி அதால் பிரயோஜனம் அல்ல. என்ன பிரச்சனை இருக்கு, என்ன குறை இருக்கு, என்ன தவறு இருக்கு, குர்ஆன் ஹதீஸோட ஒப்பிடும் போது என்ன பிரச்சனை இருக்கு என்பதை நம்ம சிந்திக்கும் போதுதான் அதுதான் நம்ம சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு முறையாக அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஹதீஸ் என்னன்னா, ஜாஅ நிஸ்வத்துன் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு பெண்களுடைய ஒரு கூட்டம், ஒரு குழு வர்றாங்க. கேட்கிறாங்க, ஃபகுல்னா யா ரசூலல்லாஹ் மா நக்திரு அலைக மின் மஜ்லிஸிக மினர் ரிஜாலி. அதாவது ஆண்கள் எப்பயுமே நீங்க ஒரு கல்வி வகுப்பு நடத்துறீங்க, ஒரு விஷயம் மார்க்க விஷயத்த சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அங்க ஒரு ஆண்கள் கூட்டம் இருக்கு, சஹாபாக்களுடைய கூட்டம் உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துல எங்களால வர முடியல. பெண்கள் சொல்றாங்க அந்த இடத்துக்கு, இந்த செய்தியை பாருங்க, பெண்கள் சொல்றாங்க அந்த இடத்துக்கு எங்களால வர முடியல. எங்களுக்கென்று மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கென்று தனியாக ஒரு மஜ்லிஸை எங்களுக்கு ஏற்படுத்திட்டாங்க, ஒரு அமர்வை எங்களுக்கு ஏற்படுத்திட்டாங்க. அங்க ஆண்கள் இருக்கக்கூடாது, முழுக்க நாங்க மட்டும் இருக்கணும். எங்களுக்கு உங்கள்ட்ட இருந்து மார்க்க விஷயங்களை படித்து நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு இப்படி ஒரு சபையை ஏற்படுத்தி தாங்கன்னு பெண்கள் கேட்கிறாங்க. பாருங்க, மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கான அந்த ஆசையும் ஈடுபாடும். ஆண்கள் எல்லாம் அவங்க உட்கார்ந்துருக்காங்க, எங்களால் அந்த இடத்துக்கு வர முடியல, எங்களால் அந்த இடத்துக்கு உள்ள உட்காரக்கூடிய அந்த சூழல் அங்க இல்ல. எங்களுக்கு என்று ஒரு தனியான வகுப்பு ஏற்படுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னாருடைய வீட்டுல ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர், இந்த நாள்ல இந்த மாதிரி இந்த நேரத்துல நீங்க வாங்க, அங்க உங்களுக்கான அந்த மார்க்க விளக்கம், மார்க்க செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு தனியா ஒரு நேரத்தை ஒதுக்குறாங்க. அந்த வீட்டுல அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தனியா ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சில செய்திகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள், மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். அதுல சொல்லப்பட்ட அந்த மாதிரி இடங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு பெண் அவருக்கு 3 குழந்தைகள் பிறந்து மரணிச்சிருது. 3 குழந்தைகள் பிறந்து மரணிச்சிருது அப்படின்னா அந்த 3 குழந்தைகளும் அவர்கள் நரகம் செல்வதை விட்டும் அல்லது சொர்க்கத்திற்கு அவர்களை கூட்டிக் கொண்டு செல்லக்கூடிய பிள்ளைகளாக அந்த 3 பிள்ளைகளும் மாறிடும் அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த இடத்துலதான் அல்லாஹ்வுடைய இந்த செய்தியை சொல்றாங்க. அப்போ ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, 2 குழந்தை பிறந்து இறந்துருச்சு அப்படின்னா, 3 குழந்தை பிறந்து இறந்துட்டா அதை அவங்க தாங்கி கொண்டாங்க, பொறுமையாக இருந்தாங்கன்னா, அல்லாஹ்வின் மீது தவறான வார்த்தைகள் தவறான எண்ணம் கொள்ளாமல் பொறுமையாக இருந்தால் அந்த சோதனை அவர்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. 2 குழந்தை இறந்தா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இஸ்னைன், 2 குழந்தை அந்த மாதிரி உங்களுக்கு இறந்து போனாலும் அந்த கஷ்டத்தை நீங்கள் பொறுத்து கொண்டால், அந்த சோதனையை நீங்கள் தாங்கிக் கொண்டால் அல்லாஹு தாலா அதன் மூலமாக உங்களை சொர்க்கத்தில் சேர்ப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திகளை
நம்ம செய்தியில பார்க்கணும். இங்க விளங்கிக்க வேண்டிய புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மார்க்கத்தை படித்துக் கொள்வதற்கு, மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு சூழல் இல்லை. அந்த சகாபிய பெண்மணிகளுக்கு அப்படி ஒரு சூழல் இல்லை. எல்லாமே அங்க ஆண்களா இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துலயும் அவங்க கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு தனி வகுப்பு தாங்க, எங்களுக்கு ஒரு தனி நேரம் தாங்க. நீங்க எப்பயும் ஆண்களோடு இருக்கீங்க. அவங்க ஏதாவது ஒரு டவுட்னா டக்குன்னு கேட்கறாங்க, நீங்க அவங்களுக்கு பதில் சொல்றீங்க. ஏதாவது ஒரு சட்டத்துல டவுட்னா கேட்கறாங்க, நீங்க அதை விளங்கப்படுத்துறீங்க. இப்படி ஒரு சூழல் அவர்களுக்கு இருக்கு. மார்க்கம் எங்களுக்கு இல்லையா? அப்ப எங்களுக்கு என்று சட்ட திட்டங்கள் இல்லையா? இப்ப எங்களுக்கும் விளக்கங்கள் வேணும். எங்களுக்கு ஒரு வகுப்பு தனியா ஏற்படுத்திட்டாங்க. நாங்க அந்த நேரத்துல எங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்போம், நீங்க தீர்த்து வைங்க. எங்களுக்கு சம்பந்தமான எங்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேசங்களை நீங்க சொல்லுங்க. அப்படிங்கிற ஒரு இடத்தை அவர்கள் கேட்டு பெற்றுக் கொள்கிறார்கள். சஹாபிய பெண்மணிகள் கேட்டு பெற்றுக் கொள்கிறார்கள். இது ஒரு முஃமினான பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு. மார்க்க விஷயங்களை அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கு. எந்த விஷயங்களை நான் தெரிஞ்சிக்காட்டா என்னை அது குஃப்ர்ல கொண்டு போய் விட்டுருமோ அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எந்த விஷயத்தை பத்தி நான் தெரிஞ்சிக்காட்டா என்னை ஷிர்க்ல கொண்டு போய் விட்டுருமோ அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஷிர்க்கு குஃப்ர்ல கொண்டு போய் விட்டுருனா நிரந்தர நரகத்தில் நம்மை ஆக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்துல நாம் தெரிந்து கொள்ளாவிட்டால் அது ஏற்படும். அப்படிப்பட்ட அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும். இப்ப நிறைய இடங்கள்ல பயான் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குது, சரிங்களா? பெண்களுக்கென்று வாராந்திரம், மாதாந்திரம் வகுப்புகள் எல்லாம் நடக்கக்கூடியதெல்லாம் நம்ம ஊர்ல உண்டு. அந்த மாதிரி வகுப்புகள்ல கலந்து கொள்வதற்கு ஒரு முயற்சி செய்யுங்க. அந்த மாதிரி வகுப்புகள்ல அது ஒன்றில் பொதுவான ஒரு தர்பியா வகுப்பாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு புத்தகத்தை வைத்து தொடர்ச்சியாக எடுக்கக்கூடிய தொடர் வகுப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு மாசத்துல ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள், ஒரு சண்டேல ஒரு ஈவினிங் நேரத்துல ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் அந்த மாதிரி ஒரு வகுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா வெளியிலிருந்து மார்க் அறிஞர்களை கூட்டிட்டு வந்து அவர்களை வைத்து வகுப்பு எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நம்ம ஊர்ல இருக்கு. கேளுங்க, எங்க நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறங்க. இந்த மாதிரி வகுப்புகள்ல போய் கலந்துக்கிறங்க. அதுதான் நமக்கு நம்முடைய மறுமை வாழ்க்கையை சீர் செய்து கொள்ள உதவும். அங்கதான் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொல்லுவாங்க, இதெல்லாம் இப்படி செய்யுங்க, இதெல்லாம் இப்படி செய்யக்கூடாது, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது அவங்கதான் சுட்டி காட்டுவாங்க. அங்கிருந்துதான் நம்ம நல்ல விஷயங்களை கேட்டுக்கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அதுதான் நம்மை சொர்க்கத்தின் பாதையில நம்மை வழிநடத்துவதற்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இடமாக இருக்கும் என்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் நல்ல முறையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்கு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல முறையில் கேட்டு அதை அமல் செய்வதற்கு ஒரு முயற்சி எடுத்தோமே ஆனால், ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்கிறோம், அதெல்லாம் என்னிடத்துல இந்த குறைகள் இருக்கு, என்னிடத்துல இந்த பிரச்சனை இருக்கு, இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட இந்த விஷயத்துல நான் இன்னும் சரியாகணும் என்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் நமக்கு சிந்தனைக்கு வருமானால், அதையெல்லாம் நம்ம யோசிப்போமே ஆனால், அதை சரி செய்ய ஒரு முயற்சி செய்வோமே ஆனால், வல்லஜீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுப்லனா, யார் தவறுல இருந்து தூரமாவதற்கு ஒரு முயற்சி செய்வாரோ அல்லாஹு தாலா அதற்கான பாதைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி தருவான். ரமலானுடைய மாதம், ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்ட மாதம், அல்லாஹு தாலா நரகிலிருந்து நிறைய மனிதர்களை பாதுகாக்கக்கூடிய மாதம், நிறைய மனிதர்களை அல்லாஹு தாலா சொர்க்கவாதிகளாக மாற்றக்கூடிய மாதம் என்றெல்லாம் இருக்கக்கூடிய இந்த மாதத்தை இந்த விஷயத்துக்காக பயன்படுத்துவது இன்னும் சிறப்பானது, புத்திசாலித்தனமானது. பாவங்கள்ல இருந்து நம்மை தவிர்ந்து கொள்வதற்கு மற்ற நாட்களில் ஷைத்தானோடு சண்டை போட்டு அதுல இருந்து தவிர்வதை விட இந்த மாதங்களில் அதற்காக முயற்சி செய்யும் போது ஷைத்தானுடைய அந்த சூழல் நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். வெளியிருந்து ஷைத்தானுடைய அந்த தூண்டுதல் நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப அந்த விஷயங்கள்ல நாம் இன்னும் விலகிக் கொள்வதற்கு அது சிறந்ததாக இருக்கும் என்கின்ற விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்து நம்முடைய செயல்பாடுகளை மாற்றிக் கொள்வதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.